அதுக்கப்புறம் அந்த உனி கம்மியாகும். திரும்ப அது ஒரு 1.5 மாதத்தில் திரும்ப வந்து மஞ்சள் காமாலன்றாங்கள்ல, இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லாபம் படுத்து விடும். ஸோ எனக்கு 60 லிட்டர் வந்திருக்கணும்ல, பட் ஆனால் ஒரிஜினலாக நான் இப்போ எத்தனை லிட்டர் தெரியுமா எடுக்கிறேன்? ஹலோ இன்வெஸ்டிங் விவசாய மக்களை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் நான் ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அந்த உனியை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டது தான். ஸோ வந்து மாடு ஃபுல்லாக பெரிய பெரிய உனியாக வந்து கீழே விழுந்து, அப்புறம் எல்லாரும் பார்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து தேடி பிடிச்சி அந்த மருந்தை போடுவேன். அதுக்கப்புறம் அந்த உனி கம்மியாகும். திரும்ப அது ஒரு 1.5 மாதத்தில் திரும்ப வந்துடும். பட் அதில் என்ன பிரச்சனைனா, நம்ம சின்ன சின்ன உனியாக இருக்கும்போது அதை ஓரளவுக்கு நம்ம மருந்து போட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்கிறதில்ல. என்னடா உனி இருந்தால் பால் குறையும் அவ்வளோதானே? அப்படி கிடையவே கிடையாது. உனி இருந்துச்சுனால பால் குறையும் ஒன்று, ப்ளஸ் அதனால் உனிக்காய்ச்சலோ இல்லை மஞ்சள் காமாலன்றாங்கள்ல, இது ரெண்டுத்தில் எதுனா ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் லாபம் படுத்து விடும். ஸோ நான் என்னென்னா ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து 2-3 டைம் வந்து ஒரு 2-3 மாடு வாங்கிட்டு வந்தேன். அந்த மாடு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்த 2 மாதம் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஏரியாவுக்கு வந்தோடனே நம்ம மாட்டில் தான் ஏற்கனவே உனி இருந்துச்சு. அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா உனி காய்ச்சல் வந்துருச்சு. ஆனால் அது கோயின்சைடுலி என்னென்னா, நான் வாங்கின அந்த எல்லா மாடும் சேலத்துலேருந்து வந்துச்சு. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இப்போ சேலம் சைட்லேருந்து மாடு பிடிச்சிட்டு வரோம், அதனால் அங்கே இருக்கிற தீனிக்கும் நம்ம கொடுக்குற தீனிக்கும் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல், அதனால தான் ஃபால்ட் வந்துச்சு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் யோசிச்சா தான் வந்து அது உனினால் தான் மேக்ஸிமம் வந்திருக்கு அப்படின்னு டாக்டர் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, உனி அதிகமாக இருந்தால் இந்த ஃபால்ட்டெல்லாம் வரத்தான் செய்யும்னு ஒரே போட்டார். அதனால் என்னாச்சுன்னா, எங்கிட்ட 4 லட்ச ரூபா இருக்கிற மாட்டுக்கு 20 லிட்டர் ஒரு மாடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு நாளைக்கு எனக்கு ஆவரேஜாக 15 ஆவரேஜ் எடுத்தால் கூட எனக்கு 60 லிட்டர் வந்திருக்கணும்ல. பட் ஆனால் ஒரிஜினலாக நான் இப்போ எத்தனை லிட்டர் தெரியுமா எடுக்கிறேன்? சிரிப்பீங்க, 20 லிட்டர் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு தொடர்ந்து 4 மாடும் வந்து 1 மாதம் விட்டு 1 மாதம் அந்த காய்ச்சல் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, 20 லிட்டர் கறந்துக்கிட்டு இருந்த மாடு 24 லிட்டர் கறந்துட்டு இருந்த மாடு சடனாக 10 லிட்டருக்கு வந்துருச்சு. ஸோ இன்னொன்று பிரச்சனை என்னென்னா, அதுக்கு நடுவில் அந்த மருந்து செலவு இருக்குது பாருங்கள், மினிமம் 5000 to 7000 ரூபாய் ஆகும் நம்ம மாடை திரும்ப பால் கறந்து சாப்பிட வைக்கிறதுக்கே. அது இப்போ அந்த ஒரு இதுக்கே ஒரு 15 நாள் ஆகும்ல. அந்த 15 நாள் பாலே இருக்காது. இப்போ பால் நம்மக்கிட்ட குறையிற ஒரு லாஸு, மெடிக்கல் செலவுக்கு நம்ம வைக்கிற ஒரு லாஸு. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 மினிமம் ஒரு மாட்டுக்கு வச்சாதான் திரும்ப அது பால் கறக்கவே ஆரம்பிக்குது. அப்படி கறந்தாலும் அது 20 லிட்டர் கறக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது அந்த ஈத்து ஃபுல்லாகவே வந்து கம்பல்சரி பாலை குறைச்சிடும். ஸோ வந்து ஒன்ஸ் நம்ம உனி அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டாக பார்க்காததுனால மட்டுமே ஒரு மாட்டு பண்ணை கண்டிப்பாக லாஸ் ஆக 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உனி தானே பார்த்துக்கலான்னு விட்டிங்கன்னா மாடு பண்ணை ஆகாது. மாடு பண்ணை கொட்டாவி மட்டும்தான் இருக்கும், மாடு சம்பவம் பண்ணிடும். ஸோ அதனால் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த வேப்பெண்ணெயில் மஞ்சத்தூள் அதெல்லாம் அந்த மாதிரி ஷாம்பு அதெல்லாம் போட்டு நாரிஷ் பண்ணி அதில் பூசி விட்டேன். வேலைக்கே ஆகலை, லைட்டாக இறங்குது, திரும்ப அதிகமாகுது. அண்டு இன்ஜெக்ஷன் போட்டேன். ஒரு இன்ஜெக்ஷன் 100 ரூபான்ட்டு போடுறாங்க. பட் அது போட்டாலுமே அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை, ஃபுல்லாக குறைய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உச்சி மேலே மட்டும் சொட்டு சொட்டாக விடுற ஒரு மருந்து கொடுத்தாங்க, அது போட்டால் அதுவும் கேட்கல. கடைசியாக அந்த தண்ணியில் கலந்து அமிட்ராஸ்னு ஒரு காம்பினேஷனில் ஒரு மருந்து நான் கலக்கி போட்டால் ஒரு 1 day 2 days ஃபுல்லாக பளிச்சுன்னு இறங்கிடுது. ஆனாலுமே அது நான் யூஸ் பண்ணதில் அது எஃபெக்டிவாக இருக்குது. பட் அதுவுமே வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு முறை அதை போட்டுகிட்டே இருக்கணுன்ற கண்டிஷன்லாம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணையை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். டெய்லியும் பண்ணையை க்ளீன் பண்ணாததுனால என்னாச்சுன்னா, அது எங்கேயோ ஒரு இடத்துல குட்டி போட்டுக்கிட்டே இருந்திருக்கு, நம்ம அது தெரியாமையே பிரச்சனை வச்சுட்டு இருந்துக்கோம். ஸோ அந்த பிரச்சனையை நீங்கள் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, பண்ணையை நல்லா ரன் பண்ணுங்கள். அண்டு தீவன பிரச்சனையை பற்றி நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். நாளைக்கு இல்லை, 2 days கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா
இனிமேல் மாட்டு பண்ணைன்னு ஒன்று இருக்குமானே தெரியல. அந்த அளவுக்கு தான் சூழ்நிலை போகுது. தீவன ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது, பால் ரேட் அப்படியே இருக்குது. அதனால் லாபமே இல்லாமல் எதுக்கு நடத்தணும் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க. இதுக்கு சொல்யூஷன் எதனா கண்டுபிடிக்க முடியுமா, இல்லை வேறு எதனா அதை ட்ரை பண்ணுறாங்களான்றது நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய் பாய்.